மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தயவுசெய்து சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபுல் செட் மெட்டீரியல் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு நிகர் எதுவுமே வராது. அந்த எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க தரமோ தவிர, நீங்கள் ஃபுல் கண்டென்ட் படிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துக்கிறது பெரிய தவறு. உங்களுக்கு வந்து ஃபுல் செட் மெட்டீரியல் ஒரு 90 புக்லெட் 100 புக்லெட் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அத்தனை புக்லெட்டையும் வாங்கி முதல்ல பாருங்கள். எந்த அளவுக்கு ஏரியா இருக்குன்றது அப்போ தான் முதல்ல தெரியும். அப்போ தான் படிக்கிறதுக்கு நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கணும்னு தோணும். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் அனுப்பி வைங்க சார் முதல்ல. அது நான் படிக்கிறேன், படிக்கல அது அப்புறம் சார். முதல்ல நான் அதை பார்க்கணும். என்ன தான் வச்சுருக்கீங்க, ஏரியா பெருசாக இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் மொத்த கண்டென்ட்டையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாங்கி தயவுசெய்து அந்த ஃபுல் செட் மெட்டீரியல் உங்கள் வீட்டில் வைங்க. பல விஷயங்களுக்கு அந்த மெட்டீரியல் பயன்படும். நான் உறுதியாக சொல்வேன். பல போட்டித் தேர்வுகளுக்கு உங்களுக்கு துணை புரியும் அது. ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து இப்போ ரியல்னு ஒரு புக்லெட் இருக்குன்னா அதை எடுத்திங்கன்னா போதும், அவ்வளோதான். ரியலில் வேறு எதுவும் அவங்களால கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஓஆர் எடுக்கிறீங்கன்னா ஓஆர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்து ரெடி பண்ண மெட்டீரியல் அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிக்க சோர்ஸ் இல்லை, என்னால் முடியலன்றவங்களுக்காக ரெடி பண்ண எம்சிக்யூஸ் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தவறு, அப்படி இருக்கக்கூடாது. ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குங்க, ஒன்று கூட விடாதீங்க. ஒரே புக்லெட்டு கூட பார்க்காம விடாதீங்க. அத்தனை புக்லெட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து இறங்கும். வந்து இறங்கும்போது தலை சுற்றும் முதல்ல. என்னடா இது இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. உண்மை அதுதான். அவ்வளோ மெட்டீரியல் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இது போட்டி உலகம். நம்மக்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் இருக்கணுன்றதை மறந்துடாதீங்க. ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார். என்ன பேசினார்னா, சார் எங்களுக்கு எல்லாம் ரைட் சார், உங்கள் மெட்டீரியல் பூரா வாங்கிடுறோம், எங்களுக்கு படிக்கவே தெரியலையே சார், புரிய மாட்டேங்குது, என்ன நான் ரொம்ப டச் இல்லை சார், ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, 12 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சுன்றாங்க. ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார், நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு வந்து வீடியோஸ் இருக்குது. நான் எல்லா வீடியோஸும் யூனிட் வைஸ் ப்ளேலிஸ்ட் அனுப்புகிறேன். அதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஏதாவது மெட்டீரியல் தான் அனுப்புங்க, எனக்கு புரியுது எல்லாமே, நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற உணர்வு தானாக தரும். ஸோ டைம் ஸ்பேஸ் ஒதுக்கணும், அவ்வளோதான் வேலை. நீங்கள் வீடியோஸை பார்க்கணும், அவ்வளோதான் வேலை. நீங்கள் அப்படி வீடியோ பார்க்க உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுப்போம், புரியும். இப்போ எந்த பாடம் உங்களுக்கு வேணும்னு தோணுதோ அந்த லிங்க் தொட்டிங்கன்னா போதும், அது உள்ளே இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ வீடியோஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஆப்ரேஷன் ரிசர்ச்லேருந்து யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுக்குமே இது போர்ஷன் இருக்குது. யூஜிடிஆர்பிக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் இது. அவசியம் இதை நம்ம நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்க, பாருங்கள் கொஷின் பாருங்கள். ரைட் த டுவெல் ஆஃப் த ஃபாலோயிங். மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 2x1 + 3x2 + x3 லெஸ் than or equal to கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் இங்கே கன்ஸ்ட்ரைன்ஸ் லெஸ் than or equal to டைப்பாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லை மினிமைசேஷன் செட்டாக இருந்தால் இங்கே கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் greater than or equal to இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைனா நம்ம மாற்றிக்கணும். ரைட், இப்போ ரைட் த டுவெல் கேட்குறாங்கன்னா அப்போ இது ப்ரைமல். ப்ரைமலில் மேக்ஸிமைசேஷன் இசட்ன்னு இருக்கிறத நம்ம மினிமைசேஷன் இசட் ஸ்டார் அப்படின்னு மாற்றிக்கணும். அப்போது மேக்ஸிமைசேஷன் கொடுத்தா மினிமைசேஷன் டுவெல்லுக்கு. இல்லை சார் இங்கேயே மினிமைசேஷன் இசட் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா இங்கே மேக்ஸிமைசேஷன் இசட் ஸ்டார் அப்படின்னு மாற்றிக்கணும். இங்கே x1 x2 x3 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அங்கே y1 y2 y3 இந்த மாதிரி வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அடுத்து எழுத போகிற டுவெல்லில் கன்ஸ்ட்ரைன்ட்டோட ஆர்ஹெச்எஸ்ஸாக அமைஞ்சிடணும். இப்போ இங்கே இருக்கிற ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸ் எல்லாமே இப்போ எழுத போகிற டுவெல்லோடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் காஸ்ட்டாக வந்துடணும். ரைட், ஸோ ஒன்று இப்போ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி எழுதிட்டு வரப்போகிறேன், நல்லா கவனிங்க. முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் மேக்ஸிமைசேஷனா? எஸ், மேக்ஸிமைசேஷன் தான். மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் கன்ஸ்ட்ரைன்ஸ்லாம் லெஸ் than or equal to இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைனா நீங்கள் லெஸ் than or equal to மாத்திர வேலை தான் முதல் வேலை. இல்லை சார் இங்கே லெஸ் than or equal to கன்ஸ்ட்ரைன்ட்டாகவே இருக்குது சார், பிரச்சனையே இல்லை சார் அப்படின்னா ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ இது ப்ரைமலில் பக்காவாக இருக்குது. இப்போ டுவெல்லுக்கு மாற்றுறோம். இப்போ டுவெல்லுக்கு மாற்றும்போது ஃபஸ்ட்டு வேலை இங்கே மேக்ஸிமைசேஷன் இசட் இருக்கா, அப்போ டுவெல்லுக்கு மாற்றும்போது மினிமைசேஷன் இசட் ஸ்டார். சார் அப்போ மினிமைசேஷன் இங்கே கொடுத்துருந்தா இங்கே மேக்ஸிமைசேஷன் இசட் ஸ்டார். இப்போ மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷனாகவும் மினிமைசேஷனாக இருந்தால் மேக்ஸிமைசேஷனாகவும் மாற்றிக்கணும். இப்போ ஈக்குவல் டு இங்கே வேரியபிள்ஸ்லாம் x1 x2 x3 இருக்குது. இப்போ நம்ம y1 y2 யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எத்தனை கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது என்னங்க, 2 கன்ஸ்ட்ரைன்ட் இருந்தால் அப்போ 2 வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட், எத்தனை இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் தான் இங்கே அடுத்த எழுத போகிற டுவெல்லோ ப்ரைமலோ எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு வேரியபிளாக வரும். அப்போ 2 கன்ஸ்ட்ரைன்ட் இருந்தால் 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே x1 x2 யூஸ் பண்ணிட்டாங்க, x1 x2 x3 யூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இங்கே y1 y2 யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ இதுக்கு என்ன சார் காஸ்ட் கொடுத்து எழுதுறது? இப்போ மேக்ஸிமைசேஷன் இசட்ன்னு இருக்குது, மினிமைசேஷன் இசட் ஸ்டாருக்கு மாற்றிட்டீங்க. இது இசட், இது இசட் ஸ்டார். இப்போ இங்கே வேரியபிள் y1 y2 2 வேரியபிள் எடுத்துக்கிறீங்க. இப்போ அதுக்கு என்ன காஸ்ட் கொடுப்பீங்க சார்? y1 y2. இப்போ இதுக்கு காஸ்ட் என்ன கொடுக்கணும்னா
இங்கே கன்ஸ்ட்ரெயின்ஸில் ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸ் என்னன்னு பாருங்கள். அது இங்கே காஸ்ட் வேல்யூவாக ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு 6, ரெண்டாவது வேரியபிளுக்கு 4, அவ்வளோதாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆர்ஹெச்எஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எழுதும்போது என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் x1ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன 4, 1. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு அப்படியே 4y1 ப்ளஸ் 1y2 பாருங்கள். ஸோ இந்த x1ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே என்னவாகிடுதுங்க, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாகவே வந்துடுது. ஸோ இந்த x2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும், x3ஓட கோஎஃபிஷியன்ட்ஸை மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்போது இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் வேரியபிள் தான் இங்கே அடுத்து எழுத போகிற டுவெல்லோ அல்லது ப்ரைமலுக்கோ நம்ம வந்து அது நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸாக அமையும். அப்போ இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இங்கே நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸாக மாறுது, இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் வேரியபிளாக மாறுது. பாருங்கள் இப்படியெல்லாம் மாறுது. ஸோ ரொம்ப கவனமாக நம்ம ஒரு விஷயத்தையும் செய்யணும். சரிங்க சார், இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி சார் ஃப்ரேம் பண்ணுறீங்க? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே மினிமைசேஷன் வந்திருக்கு. அப்போ இங்கே நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு கொடுக்குற சிம்பிள் வந்து greater or equal to தான் கொடுக்கணும். ரைட்? மினிமைசேஷனாக இருந்தால் greater or equal to, மேக்ஸிமைசேஷனாக less than or equal to கன்ஸ்ட்ரெயின்ட், அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே என்ன சார் போடுவீங்க ஆர்ஹெச்எஸ்க்கு? இங்கே வாங்க, இங்கே மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக கொடுக்கும்போது காஸ்ட் என்னென்ன இருந்தது 2, 3, 1. இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த 2 யூஸ் பண்ணிக்கங்க, அவ்வளோதாங்க. இப்போ x2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன பாருங்கள் 3, 2. அதை கொண்டு வந்து இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. 3y1 ப்ளஸ் 2y2. ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு, ரெண்டாவது வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸு ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு. இப்போ இதுக்கும் greater or equal to தான் போடணும். இங்கே வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து 3. ரைட்? இவ்வளோதாங்க விஷயம். இப்போ அடுத்து மூணாவது வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன பாருங்கள் 1, 5. இங்கே எடுத்துருவாங்க 1y1 ப்ளஸ் 5y2 greater or equal to. ஏன் greater or equal to போடுறீங்க? மினிமைசேஷன் வந்துருச்சு, greater or equal to தான் போடணும். இங்கே ஆர்ஹெச்எஸ் வேல்யூ என்ன போடுங்க, இங்கே பாருங்கள், இங்கே அப்ஜெக்டிவில் கொடுத்துருக்குற காஸ்ட் என்ன பாருங்கள் x3க்கு 1, அது கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. இப்போ ரெண்டு வேரியபிள் தான் y1, y2, இது ரெண்டுமே greater or equal to 0. ஓகே, இதாங்க டுவெல்லுக்கு மாற்றணும், ப்ரைமில் டுவெல்லுக்கு மாற்றி வச்சுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ டுவெல் வந்து நம்ம எழுதணும், அப்போ இது ப்ரைமலில் இருக்குது. சரிங்க, இப்போ மேக்ஸிமைசேஷனாக இருந்தால் மினிமைசேஷன் மாற்றிக்கணும். இங்கே ஆர்ஹெச்எஸ் வேல்யூ தான் இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். இங்கே நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் இங்கே நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிள் தான். இங்கே நம்பர் ஆஃப் வேரியபிள் தான் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் 1, 2, 3. ஈக்குவேஷன் சொல்லக்கூடாது, கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் நம்ம சொல்லணும், கரெக்டான வார்த்தை. ரைட் சார்? அப்போ இங்கே 3 வேரியபிள் இருக்குன்னா, x1, x2, x3ன்னு 3 வேரியபிள் இருக்குன்னா இங்கே 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்திருக்கணும். அப்போ அங்கே நம்பர் ஆஃப் வேரியபிள் தான் இங்கே நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் அங்கே நம்பர் ஆஃப் வேரியபிள். இங்கே இருக்கிற ஆர்ஹெச்எஸ் வேல்யூ தான் இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட காஸ்ட். இங்கே இருக்கிற ஆர்ஹெச்எஸ் வேல்யூ தான் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட காஸ்ட். ஸோ ப்ரைமல் டுவெல் ரெண்டுக்கும் உள்ள உறவு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சிலபஸ்லேயே வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியமானது.